நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 93ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பது ஒரு ராஜாவின் ஆளுகை, ராஜாவின் அரசாட்சி மற்றும் இந்த அரசாட்சியில் பரிசுத்தம் காணப்படுகிறது. அநேக சங்கீத புஸ்தகங்களின் அதிகார அந்த துவக்கத்தில் ராஜரீகம் என்றும் அதன் முடிவு வசனத்தில் பரிசுத்தம் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இதை குறித்து நாம் தியானிக்கவும் ஆராயவும் இன்று அதிகமாய் ஆர்வம் ஏற்படுகிறது. ஏன் இப்படி பல சங்கீதங்களில் ராஜரீகம் பரிசுத்தத்தில் சம்பந்தப்பட்டுள்ளது? 97ஆம் சங்கீதம் முதல் வசனம் ராஜரீகம் என்றும் அதன் முடிவு வசனத்தில் பரிசுத்தத்தை நினைவு கூறுதல் என்றும் காணப்படுகிறது. அதேபோல் 99ஆம் சங்கீதம் முதல் வசனம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்றும் முடிவு வசனத்தில் தேவன் பரிசுத்தமுள்ளவர் என்றும் காணப்படுகிறது. ஏன்? நம் தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவரது ஆளுகை அரசாட்சியில் பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. ஆகையால் பரிசுத்தத்தை விரும்பாதவர்கள் தேவனோடு ஆளுகை செய்ய முடியாது. ஒரு ராஜாவோ ஒரு அதிபதியோ பரிசுத்த ஜீவியத்தில் குறைந்து காணப்பட்டால் அவர்களை தேவன் புறக்கணிக்கிறார். உதாரணமாக, சவுல் ராஜா தன் ஆவியை ஆளுகை செய்ய இயலாத ஒரு மனுஷன், மதில் இடிந்த பட்டணம் போல் இருக்கிறான் என்று நீதிமொழிகள் 25ஆம் வசனத்தில் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஒரு மதில் இடிந்த பட்டணம் என்பது பாதுகாப்பற்ற ஒரு பட்டணம். சத்துரு எந்த நேரத்திலும் தாக்குதல் ஏற்படுத்தலாம். நீங்கள் மதில் உள்ள பட்டணமா, மதில் இல்லா பாதுகாப்பில்லா ஒரு பட்டணமா? உங்கள் பரிசுத்த மதில் குறைவாக இடிந்து காணப்பட்டால் சத்துரு எனி டைம் உள்ளே வரலாம். நீங்கள் உங்கள் பரிசுத்தத்தை கொண்டுதான் உங்களை ஆளுகை செய்ய முடியும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்பொழுது மட்டுமே பரிசுத்தமுள்ள தேவன் உங்களை ராஜரீகம் ஆளுகை செய்ய முடியும். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். God bless you.